வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். வியூ கம்பெனியிலிருந்து ஒரு புதிய மாடல் எல்இடி டிவி அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலுடைய பேர் பார்த்தீங்கன்னா வியூ க்ளோ எல்இடி அப்படிங்கிறாங்க. இந்த டிவி 43 இன்ச்ல இருந்து அவைலபிளா இருக்கு. ஆனா அந்த 43 இன்ச் மாடல் இன்னும் தீபாவளி நேரத்தில் அவங்க லான்ச் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்பொழுதைக்கு 50 இன்ச், 55 இன்ச் மற்றும் 65 இன்ச் டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த பதிவில் இந்த டிவியினுடைய விமர்சனம் கிடையாது, அதாவது ரிவ்யூ கிடையாது. இது இந்த டிவியில என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். உங்களுக்கு லான்ச் ஈவென்ட்ல அவங்க சொன்ன விஷயங்களை உங்களுக்கு நான் கன்வே பண்றதுக்காக இந்த வீடியோ. ஆல்ரைட், வியூவை பொறுத்த வரைக்கும் அவங்க மற்ற கம்பெனி மாதிரி மாசத்துக்கு 10 ப்ராடக்ட்லாம் அவங்க லான்ச் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல கண்டிப்பா ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டா இருக்கும். இந்த நம்பிக்கையில அவங்க ஒரு புதிய ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்கன்னு சொன்ன உடனே நானும் கிளம்பி போயிட்டேன் மும்பைக்கு. லான்ச் நடக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தடபுடலா இந்த வியூ க்ளோ எல்இடி டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அங்க டெமோக்காக வச்சிருந்தாங்க. ஒரு இடத்துல நீங்க ஆடியோ செக் பண்ணலாம், ஒரு இடத்துல நீங்க வீடியோவை செக் பண்ணலாம், ஒரு இடத்துல இந்த வியூ க்ளோ எல்இடிக்கு வியூ கன்சிடர் பண்ற காம்படிட்டர்ஸ் எல்லாம் பக்கத்துல வச்சு கம்பேர் பண்றதுக்கான ஒரு கம்பேர் டெமோஸ்ட்ரேஷனும் வச்சிருந்தாங்க. சரி, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த ப்ராடக்ட்டை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுக்காக இந்த கம்பெனியோட சேர்மன் மற்றும் சிஇஓ மிஸ் தேவிதா சரஃப் என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்போம். Where View is going abroad, we are launching in the Middle East. First brand fully developed here, made here, being sold in the Middle East and then of course Europe, Africa, the whole world. But most importantly as a high-end brand. We were the first ones to do the digital home which ran on the Intel 64Y processor. We came up before everybody else on the upscaler technology that's ideally made for OTT content. We've actually sold more QLEDs online than Sony, Samsung, LG, and we have higher ratings than them too. So that I think is another important statistic. The glow panel which gives you the sort of radiance in your TV. It's actually a chemical layer that goes on top of the glass that lights up and gives you that kind of radiance. This basically is a quad-core processor. It has a dual-core GPU. It rasterizes the image processing to give you that glow panel. So with the Google TV, I actually love the interface. One thing that I love about it is that it has this library feature here. All our remotes have this lovely stand that you can just stack it. But just in case you can't find your remote, you can just talk to your View TV. Not only do we have content on demand, we also have content on command because of our friends here at Flipkart who have done amazing bank offers and tie-ups to make sure that you get this rate. I think this is a super awesome, aggressive price. I really feel bad for all the competition this Diwali because unka to jo hai light bujh gaya, everyone wants to glow up. Alright, so அவங்க வியூனுடைய க்ளோ எல்இடி டிவியை 3 சைஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. 50 இன்ச் மாடலுடைய விலை 33,999, 55 இன்ச் மாடலுடைய விலை 38,999, 65 இன்ச் மாடலுடைய விலை 57,999. இந்த டிவி ஃப்ளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு, ரீட்டைல் அவுட்லெட்ஸ்ல அவைலபிளா இருக்கு மற்றும் viustore.com அவங்களுடைய பிரத்யேகமான வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த டிவியை பத்தி விவரங்கள் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல டிஸ்பிளேனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 4K பேனல், 400 நிட்ஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே பேனல். இதுல அவங்க க்ளோ ஏஏ ப்ராசஸர்னு யூஸ் பண்ணி பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்றது, கலர் கான்ட்ராஸ்ட்ல நீங்க பாக்குற கண்டென்ட்க்கு ஏத்தாப்புல மாத்துறது, இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த பர்టిక్యులர் க்ளோ எல்இடி பேனல்ல 94% NTSC கலர் கேமுட் அவைலபிளா இருக்கு. டால்பி விஷன்கான சப்போர்ட் இதுல இருக்கு. HDR10+ மற்றும் HLG கான சப்போர்ட்டும் இதுல இருக்கு. சவுண்ட பொறுத்த வரைக்கும் 104 வாட்டுக்கான சவுண்ட் சிஸ்டம் உள்ளுக்குள்ள டிவில இன்டகிரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த சவுண்ட் சிஸ்டம்ல டால்பி அட்மாஸ்கான சப்போர்ட்டும் இருக்கு. இந்த க்ளோ எல்இடி சீரிஸ் டிவி எல்லா டிவியுமே பாத்தீங்கன்னா கூகுள்னுடைய டிவி OS ரன் ஆயிட்டு இருக்கு. சோ இது அபிஷியல் சர்டிஃபைடு டிவி அப்படிங்கறனால
உங்களுக்கு கூகுள் குரோம்காஸ்ட்கான சப்போர்ட் இருக்கு, கூகுள் அசிஸ்டன்ட் மற்றும் கூகுளுடைய பிளே ஸ்டோருக்கான ஆக்சஸும் உங்களுக்கு இருக்கு. கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு நீங்க ரிமோட் கண்ட்ரோல்ல தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. இதுல வந்து ஃபார் ஃபீல்ட் மைக்கும் இருக்கு. சோ ரிமோட் இல்லாம நீங்க டிவிட்ட நீங்க கூகுள் அசிஸ்டன்ட் கமாண்ட கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா கமாண்ட் ரிசீவ் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். டிவியினுடைய பிரைட்னஸ் நீங்க பார்க்கக்கூடிய இடத்துடைய கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல சேஞ்ச் பண்றதுக்காக ஆம்பியன்ட் லைட் சென்சரும் கொடுத்திருக்காங்க. இந்த டிவியினுடைய டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் பாடியில் தான் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு ஃப்ரேம்லெஸ் டிசைன், ஸ்டாண்ட் வந்து மெட்டல்ல கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே சுத்தி இருக்கிற அந்த பெசல்ஸ் ரொம்ப ஸ்லிம்மா தின்னா இருக்கிறது இல்லாத மாதிரி நமக்கு தெரியுது. கீழேயுமே பாத்தீங்கன்னா சிறுசா அவங்க வியூ அப்படிங்கிற பிராண்ட் மட்டும் இருக்கு. பார்க்கிறதுக்கு டிவி ஆன் பண்ணாலும் சரி ஆஃப் பண்ணாலும் சரி நல்லாவே இருக்கு. டிவில அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸருடைய பேர் பாத்தீங்கன்னா Glo ப்ராசஸர் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஜிபியு வந்து ஒரு டூயல் கோர் ஜிபி அவைலபிளா இருக்கு. பட் நமக்கு முக்கியமா தேவையான விஷயம் என்னன்னா இதுல வந்து 2GB RAM இருக்கு, 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த டிவியினுடைய பின்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு காம்போசிட் போர்ட் இருக்கு, ஒரு ஆண்டனா போர்ட் கொடுத்திருக்காங்க, 3 HDMI போர்ட் இருக்கு, HDMI ARC-க்கான சப்போர்ட்டும் இருக்கு, RF போர்ட் கொடுத்திருக்காங்க, 2 USB Type-A போர்ட் கொடுத்திருக்காங்க. இரண்டும் ஒண்ணுக்கு கீழே ஒன்னு இருக்கிறதுனால கன்வீனியன்ட்டா 2 USBயோ இல்ல 2 USB டிவைஸோ நீங்க ஒரே நேரத்துல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். Spotify-ஓட இந்த டிவி இன்டகிரேட் பண்ணிக்கிறதுனால இவங்க வந்து அவங்க DJ சப்வூஃபர் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நீங்க ஒரு பாட்டு கேட்கறப்போ இல்ல வீட்டுல ஏதாவது பார்ட்டி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பார்ட்டி கேட்கறப்போ Spotify-ல இருந்து ஒரு பாட்டை இந்த டிவியில டைரக்டா நீங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கலாம். டிவியோட பிரைட்னஸ் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா பிக்சர் ஆஃப் பண்ணிட்டு வெறும் சவுண்ட் மட்டும் கேட்கறதுக்கான ஆப்ஷன் இதுல இருக்கு. இந்த ரிமோட் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு ரிமோட் கண்ட்ரோலா இருக்கு. இந்த ரிமோட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த மெயின் நேவிகேஷன் பட்டன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர்ல கொடுத்திருக்காங்க. சோ இருட்டுல ரிமோட் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், பிரைம் வீடியோ, டிஸ்னி ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு ஷார்ட்கட்ஸ் அந்த ரிமோட் கண்ட்ரோல்ல இருக்கு. இது தவிர கிரிக்கெட் மோட் மற்றும் சினிமா மோட் அப்படிங்கிற அந்த பிக்சர் ப்ரீசெட்டுக்கு ஷார்ட்கட்ஸும் இந்த ரிமோட் கண்ட்ரோலே கொடுத்திருக்காங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோலை நீங்க வந்து அப்படி நட்ட குத்துல நிக்க வச்சீங்க அப்படின்னா தானே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நிக்கும். சோ இந்த ரிமோட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தனியா ஸ்டாண்ட் வாங்க தேவையில்லை, இந்த ரிமோட்டே தானே ஸ்டாண்ட் பண்ணும். சுயம்போ ஸ்டாண்டிங் ரிமோட்னு இதுக்கு ரிமோட்டுக்கு பேர் வச்சிருவோம் நம்ம. மார்க்கெட்ல இந்த VU டிவிக்கு, Glo LED டிவிக்கு காம்படிட்டர்ஸா அவங்க கருதுறது ஷியோமி டிவியோ, தாம்சன் டிவியோ, பிளாபங் டிவியோ, கோடாக் டிவியோ இல்ல. இவங்க வந்து இதை ஒரு லக்ஸுரி பிராண்ட் அப்படின்னு சொல்றதுனால இவங்களுடைய மெயின் காம்படிட்டர்ஸ் LG, சாம்சங், சோனி தான். அந்த டிவில இருந்து மாடல்ஸ் எல்லாமே இது பக்கத்துல வச்சு நீங்களே கம்பேர் பண்ணி எது பெஸ்டா இருக்குன்னு பாத்துக்க அப்படின்ட்டாங்க. பட் கூட்டம் அதிகமா இருந்துச்சு. அதே நேரத்தில் அவங்க எதிர்த்தாப்புல வச்சிருந்த அந்த விண்டோல இருந்து வரக்கூடிய கிளாரும் ரொம்ப பட்டுச்சு. ஸோ அதனால ஃபுல்லா கம்பேர் பண்ண முடியல. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா மற்ற டிவியை விட இந்த VU Glo LED டிஸ்பிளே பாத்தீங்கன்னா பிரைட்டா இருக்கு. பல இடங்கள்ல கலர்ஸை ரீப்ரொடியூஸ் பண்றது இந்த VU Glo LED டிவி பெட்டரா பண்ணுது. ஆனா சவுண்ட் குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற 4 டிவியில விட பெஸ்டான லவுடான ஒரு சவுண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா VU Glo LED டிவி. ஆனா தரமான சவுண்ட் எதுல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா சோனி டிவில இருந்து வருது. சோனி ஓகே. பட் அவங்களுடைய தைரியம் பிளஸ் நேர்மையை நான் வந்து பாராட்டுறேன். ஸோ இந்த VU Glo LED டிவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கீழே நம்மளோட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த டிவியை நமக்கு முழுசா ரிவ்யூ பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த ரிவ்யூ நம்ம சேனல்ல போடுறேன். அப்படி போடுறப்போ அந்த வீடியோ நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.